நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இப்போ நம்ம அது பாடி இண்டிகேட் பண்ணுது. நம்ம அத கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன தப்பா புரிஞ்சுட்டு தலை வலிக்குதா? டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. தைலம் போட்டா சரி. ஸோ தப்பான வேற ஒரு வழிய நம்ம தேடுறது தான் பிரச்சனையா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ம். அதே மாரி நம்மளுக்கு யாருக்குமே வந்து நான் சிக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்கார்றது பிடிக்காது. ஸோ உண்மதான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தலைவலிக்குது இருந்தாலும் சரி பரவால்ல நான் போய் வேலை பார்க்குறேன். கழுத்து வலிக்குது இப்படி புடிச்சுக்கிட்டே நம்ம போய் ஒரு வேலைய பார்ப்போமே தவிர, நம்ம வந்து அத அக்செப்ட் பண்ண மாட்டோம். என்னமோ ஒண்ணு சொல்லுதே அது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா அது ஒத்துக்கிட்டா நம்ம வீக் ஆயிட்டோம் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு தாட் ப்ராசஸா இருக்குது. நான் நெறைய பேர்ட்ட பார்த்துருக்கேன். ஆனா அ இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து யாருக்கெல்லாம் இந்த பாடிலி அவேர்னஸ் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏஜ்க்கு ரொம்ப ஹெல்தியா அ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ரொட்டீன் வச்சிருப்பாங்க. என் பாடி இப்படிதான் ஃபங்ஷன் ஆகும். நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு இது மிஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆகும். அதுக்கு நான் இத வந்து இப்படி சரி பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு ரொட்டீன் வச்சிருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு நோய் இல்லாம இருப்பாங்க. எவ்ளோ ஏஜ் ஆனாலும் ரொம்ப யங்கா, எனர்ஜிட்டிக்கா இருப்பாங்க. ட்ரூ. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எஸ் மேம். ஐடியா.